தலைப்பு என்ன அப்படின்னா, ஸ்ரீ சித்தர்களை உபாசனை செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. அது போகராக இருக்கட்டும், மகத்தியராக இருக்கட்டும், இன்னும் நிறைய அவரவர்களுக்கு பிடித்த சித்தர்களை, அவரவர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்களை நான் உபாசனையாக எடுத்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை சமீப காலமாக நிறைய பேர் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சமீப காலமாக சித்தர்களுடைய வழிபாடு என்பது பெரும் அளவில் மாற்றமடைஞ்சு நிறைய நபர்கள் சித்தர்களை கைப்பிடித்து, சித்தர்களை கைகொண்டு சித்தர்களுடைய வழியில் பயணம் பண்ணக்கூடிய நபர்களாக மாறி இருக்கிறார்கள். அந்த வகையில் சித்தர்களை நம்ம உபாசனை தெய்வமாக எடுத்து, உபாசனையாக எடுத்து செய்ய முடியுமா? ஏன்னா நீங்கள் உபாசனையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. அப்போ நாங்கள் சித்தர்களை உபாசனையாக எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக சித்த புருஷர்களை உபாசனையாக எடுத்து பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உபாசனை என்பது ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம் போலவும், பெரிய ஏதோ ஒரு பிடிபடாத ஒரு வழிமுறை போலவும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உபாசனை என்பது அது தெய்வமாக இருக்கட்டும், தேவதையாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும், அது எந்த விதமான சக்திகளாக கூட இருக்கலாம், அந்த அனைத்து விதமான சக்திகளையும் நாம் நம்மை நோக்கி வரவழைக்க, நம்மை நோக்கி ஆகர்ஷணம் செய்ய, உங்கள் மேலே எனக்கு ஒரு பற்று இருக்குது, உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது, இல்லை நீங்கள் எனக்கு தேவைப்படுறீங்க, இல்லை உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாம் விருப்பப்பட்டு நம் பிராப்தத்தினுடைய அடிப்படையில் அவர்களை நாம் வரவழைக்கக்கூடிய முறைக்கு பெயர்தான் உபாசனை.